கலர் சாப்பிடலாம் வான்னு கூப்பிட்டாப்ல, என்கிட்ட இருக்குதுன்னு கூப்பிட்டாப்ல. அங்க வந்த பிறகு நீ வாங்கி கொடு, நான் ஜிபே பண்றேன் அப்படின்ட்டாப்ல. என்னண்ணா சொல்றீங்க நீங்க? நெய் எடுத்துட்டு வா. என்ன அப்படிதாம்மா கூப்பிட்டாரு, ஜிபே பண்றேன் வாங்கி கொடுன்ட்டாரு. இப்ப என்ன நடந்தது? 1000 ரூபா கேட்டு வீட்டுல வந்து வாங்கி கொடுக்குறேன் கூப்பிட்டு. 1000 ரூபாய் வீட்டுல வந்து வாங்கி கொடு. ஏன் வச்சிருந்தானே 1000 ரூபாய்? அத செலவு பண்ணிட்டேன். வீட்டுல ஒரு வேலை செய்யறது கிடையாது. பொம்பளை நான் ஒண்டே அந்த ட்ரம் தூக்கி வைக்கிறேன், வெயிட்டா இருக்கு ட்ரம். வேணாம், ஒரு ட்ரம் தூக்கி எப்படி அவர் இருக்காருன்னு பாக்குறேன், மரியாதை கொடுத்துட்டு இருக்கேன். தேவையில்லாம பேசிட்டு இருக்காத. அடிச்சு காலி பண்ணுவியா? நீ அங்க எப்படி பேசுன, இங்க வந்து எப்படி பேசுங்க? சண்டை வாங்குறதுக்காக கூட்டிட்டு வந்த. அது வேற வாயி, இது நார வாயி. வாங்கண்ணா. இவர் தான் கூட்டிட்டு வந்தாருமா. என்னண்ணா, என்ன விஷயம்? நீ சொல்றியா நான் சொல்லிட்டா? ஏன் என்னாச்சு? 1000 ரூபாய் இந்த மூஞ்சில விசிறிச்சு விடு. என்ன அப்படி பேசுற? அங்க என்ன சொன்ன, இங்க வந்து இப்படி விசிறி அடிச்சிருன்ற. இல்ல வாங்கி கொடுத்துட்டு சும்மா நோண்டிக்கிட்டே இருக்க பின்னாடியே குடு குடு குடுன்ட்டு. நீ தானே அப்புறம் எது வாங்கி கொடுத்தா? வாங்கி கொடுக்குறேன்னு சொன்னல. வாங்கி கொடுத்தா இல்ல நாளைக்கு வாங்கிக்கோ. என் ஃப்ரெண்டு தானே, எங்க போட போறான்? 1000 ரூபாய் குத்தனுக்கு. என்ன இந்த ஆளு அந்த ஆளுன்னு மரியாதை எல்லாம் பேசிட்டு இருக்க? கடுப்பேத்துறா போல. கடுப்பேத்துறார் மயிலாட். வாடா வீட்டுக்கு வாடா, வாங்கிட்டு வந்து வாங்கிட்டு சொல்லி கூட்டு வந்து குத்தனுப்பு. இரு ஒரு நிமிஷம், எனக்கு ஒன்னும் புரியல. என்னன்னா என்ன பிரச்சனை? நான் படுத்து தூங்கி இருந்தேம்மா, கலர் சாப்பிடலாம் வான்னு கூப்பிட்டாப்ல, என்கிட்ட இருக்குதுன்னு கூப்பிட்டாப்ல. அங்க வந்த பிறகு நீ வாங்கி கொடு, நான் ஜிபே பண்றேன் அப்படின்ட்டாப்ல. என்னண்ணா சொல்றீங்க நீங்க? நெய் எடுத்துட்டு வா. என்ன அப்படிதாம்மா கூப்பிட்டாரு, ஜிபே பண்றேன் வாங்கி கொடுன்ட்டாரு. இப்ப என்ன நடந்தது? 1000 ரூபா கேட்டு வீட்டுல வந்து வாங்கி கொடுக்குறேன் கூப்பிட்டு. 1000 ரூபாய் வீட்டுல வந்து வாங்கி கொடு. ஏன் வச்சிருந்தானே 1000 ரூபாய்? அத செலவு பண்ணிட்டேன். நீ வாங்கினா முதல்ல நீ வாங்கினாப்புல, என்கிட்ட காசு இருக்குன்னா நான் ஜிபே பண்றேன், நீ வாங்கினாப்புல. சரி மறுபடியும் காசு கேட்டாப்புல, இல்லை நான் பண்றேன், நெட்டு காலி ஆயிடுச்சு, ரீசார்ஜ் பண்ணிட்டு பண்றேன். மறுபடியும் கூப்பிட்டு பண்ணாப்புல. இப்போ எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு எனக்கு காசு கொடுன்றாப்புல. நான் தான் சொன்னேன் காசு இல்லைன்னா நான் வீட்டில் வாங்கி கொடுறான்னு சொல்லி கூப்பிட்டு வந்தேன். எடுத்து குத்தனுப்பு. எதுக்கு இந்த நாள் முன்னாடி நான் அவமானப்பட்டு நிக்கணுமா? அப்படியே நீ என்ன வளர்த்த தெரியுமா? இந்த மாதிரி கூப்பிடுற அப்படியே நீ வளர்த்த. எங்க வாயா ஒரு நிமிஷம். என்ன பொழப்பு இது? இந்த பொழப்பு பிழைக்கிறதுக்கு நீங்க பிச்சை எடுக்கலாம். யாருக்கு செலவு பண்ணீங்க? நீ அவருக்கு செலவு பண்ணி அவர் உனக்கு செலவு பண்ணாரா? என்ன ஆகுது? என்ன பிரச்சனை? நாங்க அசியா பக்கம் கூப்பிடுவாருமா, வாங்கி கொடுப்பேன், வாங்கி கொடுத்து வந்தேன் நான் அனுப்புறேன் போ அப்படின்னுவாரு. நான் போயிடுவேன். இல்லையே, வீட்டுல வாங்கி கொடுக்குறேன் வா அப்படின்னு கூப்பிட்டு வந்துட்டாரு. வாங்கி கொடுக்குறிய? வீட்டுல எங்க இருக்கு நீ வாங்கி கொடுக்குறேன்னு? ஹலோ சார், நீ 1000 ரூபாய் வச்சிருந்தல, என்ன செலவு பண்ணீங்கன்னு திரும்ப திரும்ப கட்டிக்கிட்டு ராஸ்கல். எப்பவுமே நீ தானே காசு. என்ன உங்க அப்பா கொடுத்து வச்சிருக்காரு எனக்கு? நான் வரதட்சணை கொடுக்குறப்ப குடிக்கணும் தனியா கொடுத்தீங்களா காசு எனக்கு? ஹலோ, எங்க அப்பா எதுக்கு உனக்கு கொடுக்கணும்? அப்புறம் இப்ப மட்டும் வரதட்சணை கொடுத்தீங்கன்னா கூட குடிக்கணும் 1 லட்சம் கொடுங்கயா. அதை மட்டும் தான் இன்னும் பண்ணல. உங்க பொண்ணுங்க எல்லாம் பண்ற டார்ச்சர்ல நாங்க தகடிக்க வேண்டிய சூழ்நிலை வருது. அப்போ குடி தட்சணைன்னு கொடுத்துருங்க. போயிரு பேசாம. ஏன்டா போய் எமோஷன் ஆற நீ? ஏன் எமோஷன் ஆற நீ? குடி தட்சணை. யார் உனக்கு தட்சணை கொடுக்கணுமா? நீ பண்ற பொழப்புக்கு ட்ரெஸ்ஸுக்கு காசு தரீங்கல்ல, அம்மா சரக்கு காசு கொடுத்துருங்க. வீட்டுல ஒரு வேலை செய்யறது கிடையாது. பொம்பளை நான் ஒண்டே அந்த ட்ரம் தூக்கி வைக்கிறேன், வெயிட்டா இருக்கு ட்ரம். வேணாம், ஒரு ட்ரம் தூக்கி எப்படி அவர் இருக்காருன்னு பாக்குறேன், மரியாதை கொடுத்துட்டு இருக்கேன். தேவையில்லாம பேசிட்டு இருக்காத. அடிச்சு காலி பண்ணுவியா? நீ அங்க எப்படி பேசுன, இங்க வந்து எப்படி பேசுங்க? சண்டை வாங்குறதுக்காக கூட்டிட்டு வந்த. அது வேற வாயி, இது நார வாயி. இது வரைக்கும் நீ எவ்வளவு செலவு பண்ண சொல்லு. ஏய் செக் போட்டு 1 லட்ச ரூபாய்க்கு மேல இருக்கும். ஏன்னா விளையாடிட்டு இருக்கீங்களா நீங்க? 50,000 கொடுத்துருமா. யாரு நீங்க? அவனுக்கு 1 லட்ச ரூபாய் செலவு பண்ணீங்க. இத நான் நம்பணும். சாப்பிட்டது 2 பேரும் சேர்ந்து சாப்பிட்டது. என்னடா இது? 50-50 ராஜா. 1 லட்ச ரூபாய் குடிச்சிருப்போமா? 1 லட்ச ரூபாவா? ஆமா, 100 நாள் வேலை. 20 வருஷமா குடிக்கிறோமா? என்னது 20 வருஷமா? பார்த்தா நீ இன்னும் சாவலையா? ஏன்னா ஏன் இந்த மாதிரி அழிஞ்சு குட்டி சவரா போயிட்டு இருக்கீங்க நீங்க? அழுகுறாருமா. போன வாரம் கூட பாட்டில் எடுத்து கையை கேச்சுக்கு போறோன்னு அழுகுறாரு. பொண்டாட்டி கிட்ட பேசும்போது உன்னை விட்டு போக மாட்டேமா, உன்னை விட்டு போயிட மாட்டேமா அப்படின்றாப்புல. விட்டு போயிட மாட்டேன். யாரை விட்டு போயிட மாட்டேன்? குண்டு பைப்ல எப்படி கோர்த்து விடுது பாரு. உங்ககிட்ட தான் பேசுறாப்புல. நீ பாட்டில் எடுத்து பேசக்கூடாது. அது சொல்றேன். இப்ப நீ என்ன கையை கிச்சுக்கின? எங்க பொண்டாட்டி கிட்ட சண்டை போட்டு வந்து பொண்டாட்டி நான் உன்னை விட்டு போக மாட்டேமான்னு நீ கையை எடுத்து கேச்சுக்கு போனியா இல்லையா? யாரு யார்கிட்ட? என்கிட்ட ஒண்ணும் பேசலையே. போன்ல பேசினாரா நம்ம அன்னைக்கு? ஐயோ, அங்க பாத்துட்டு அப்படியே நம்மள பாக்குறாங்களே. போன்ல பேசுனியா? எத்தனை மணிக்கு? எப்போ?
அன்னைக்கு சரக்கடிக்கு வந்து உட்காந்து No. அழுகுறாருமா நோ என்ன? வேணாம் தேவையில்லாத பிரச்சனை பண்றீங்க. ஒரு நிமிஷம் இருடா. என்ன பிரச்சனை? ஏன் கையா இருக்காரு? யார்கிட்ட பேசுனாரு? அது அவங்க போயா ஏய் அது இல்ல ஏய் இருன்னு அவர் பாட்டில் ஏதோ கேச்சுக்கு போனேன். அது எதனா ஆச்சுன்னா நம்ம சொல்லணும்ல, ஒய்ஃபுக்கு தெரியணும். எதனால கிழிச்சுக்கிட்டாரு? யார் கூட? அவங்ககிட்ட தான் பேசினாரு. அந்த பொண்ணு பேர் என்ன? டேய் குரா குரா போனோம். நீ அங்க சொல்லு. இருன்ட்ட ஒரு நிமிஷம் கம்மல இருக்க. அவன் தான் காசு எடுத்து வந்து உங்களுக்கு செலவு பண்ணிட்டு இருக்கான். வீட்டுல 1 ரூபாய் செலவு பண்றது கிடையாது. வெட்டியா ஊதாடுதனமா அவன் தான் தெரிஞ்சிட்டு இருக்கான். அவன் தான் வாங்கி கொடுத்தான். நீங்க என்னமா 1 லட்சம் வாங்கி கொடுத்தான்னு சொல்றீங்க? அது யாரோ ஒருத்தர்கிட்ட பேசுறாருன்னு சொல்றேன். அது நான் நீங்க தான் நினைச்சுக்கிறேன். பொண்ணுகிட்ட பேசி கிடக்குறாப்ல. நான் உன்னை விட்டு போக மாட்டேமான்னு நினைக்க சொல்றாப்ல. பொண்ணா? எந்த பொண்ணு? ஏய் அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. இல்லையா போன்ல? ஆஹா சூனா போனா ஒவ்வொருத்தர் இருக்க வேகத்தை பார்த்தோம்னா அவன் அருமை வறுமைக்கு ஆபத்து வந்துரும் போல் இருக்கடா. இதெல்லாம் தேவையில்லாத வேலை நீ பண்றது. ஏய் அவர் என்ன தேவையில்ல? பர்சனல் மேட்டர், லவ் மேட்டர் அது. Love matter? இவன் நீ சொல்ற யார் இவ? யார் இவரா? சொன்னா நான் போயிட்டு பேசுறேன்னு நினைச்சேன். No. யார் இவன் சொல்லிட்டு இருக்க? அவன் யார? ஏ ரவி, அவன் இவன் கடற்கரை பிசுறு. நினைச்சேன். யாரு? நான் பிசுறா? ஆமா என்ன பத்தி பிசுற மாதிரி தெரியுதா அவனுக்கு? சொல்லிட்டேன் சந்தோஷமா இப்போ. யாருடா? யார்? ஆனா எங்க கூட்டு போறீங்க? உங்களால தான் கெட்டு குடிச்சவரா இருக்கவன். நீங்க தான் கெடுத்திருக்கீங்க. யாரு இவரு என்ன கெடுக்கிறாரா? ஏய் அது அமெரிக்கால தான், இந்தியால அதுக்கு அலோடு கிடையாது. என்ன வார்த்தை சொல்ற ராஸ்கல்? எப்படி அவனுக்கு இப்படி எல்லாம் தோணுது? உனக்கு நக்கல் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. பாத்துட்டே ஊம குத்த போற உன்ன வாயிலே வச்சு. ஏன் ஊம குத்து? பேசிக்கினே குத்து. போ அப்படி ஓட வேண்டியல போ. உன்னால என் மானம் கௌரவம் எல்லாமே போய் தொலைஞ்சிருச்சு. இங்க பாருங்க, எதுக்கு நீங்களும் நல்லா வாழாம அடுத்தவங்க குடும்பத்தையும் கெடுத்துட்டு குட்டிச்சார் ஆக்கிட்டு இருக்கீங்க? போங்க பொழப்ப பாருங்க. உங்களுக்கு புள்ள குட்டி இருக்கா? நல்லா இருக்காங்கம்மா. இன்னைக்கு பைசா வாங்கி கொடுக்குறேன்னு கூட்டு வந்தாப்புல. 1000 ரூபாய் கொடுக்குறேன். கிளம்பி நல்லா சொல்றேன். தேவையில்லாம நிக்க வச்சு பேசிக்க பேசதே சரி கிடையாது. ரவி ஃபுல்லா குடிச்சிருக்கியா? முட்டை குடிச்சிருக்கியா? நீ என்னமா அவர் ஏமாத்துறன்னு சொல்றாரு? அவன் போய் சொல்றான். அது மிகவும் ஆபத்தான மிருகம். எவ்வளவு ஏமாத்துன? ரவி 1000 ரூபாய்க்கு கஷ்டமே. எவ்வளவு குடிக்கிறது? இதுக்கு மேல உங்களெல்லாம் நான் என்ன பண்றதுன்னு தெரியாது. நான் குச்சனா ஃபுல்லா 2 பேரும் தான். நீ பாதி குச்சல அத சொல்லு. நியாயமா பேசு. ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் எங்க போறது? இப்பதான் தெரியுதா உங்களுக்கு அந்த 1000 ரூபாய் எங்க போகுதுன்ட்டு? கூப்பிட்டா போயிடுவீங்களா? அழுகுறாருமா. என்ன அழுதா என்ன? அழுது சாகட்டும். கேச்சுக்கிறன்றாரு. யாரோ ஒரு பொண்ணை லவ் பண்றாப்ல பழகுது. இப்பதான் தெரியுது அது உங்ககிட்ட பேசலன்னு. இவன் லவ் பண்றதுக்கு நீங்க எதுக்கு 1 லட்சம் செலவு பண்ணீங்க? அப்ப நீங்க உடந்தையா? நீங்க தான் எல்லாம் வேலையும் பாக்குறீங்களா? ஷாஜகான் பதில விஜய் மாதிரி உண்மையான காதல் உயிரை கொடுப்பான் தான். யாரு இவரா? அம்மா நல்லா இருந்த குடும்பத்தை கெடுத்து செம்ம டென்ஷன் ஆயிட்டோம். ஐயோ சொல்ல 100 500 ரூபாய் கொடு. யாருக்கிட்ட வந்து விளையாட்டு காட்டிக்கிட்டு 10 பைசா கிட்ட போடா. வாங்கி தரேன் போய்கிட்ட. நீ வாங்கினா இருக்கிற டென்ஷன்ல நீ டென்ஷன் ஆயிட்டியா? ஏய் போடா. என்ன பண்ணிட்டு இருக்க நீ? அடிக்காம என்ன பண்ண முடியும்? என் வாழ்க்கைக்கு எடுத்துட்டு யார் கூட பேசிட்டு இருக்க? என்ன பண்ணிட்டு இருக்க நீ? எந்த ஒரு டெலிகாலர் கஸ்டமர் கேர் அந்த நம்ம பொண்ணு கஸ்டமர் கேர். ஆமா அத கூட இல்லையா நீ? கஸ்டமர் கேர்ல இருந்து கால் பண்ணுச்சு. நான் சொன்னேன் நீ இல்லாம என்னால வாங்க முடியாதுமான்ட்டு. அதெல்லாம் அழுவாங்க. கஸ்டமர் கேர்ல அழுவாங்க. பொண்ணாது பொண்ணு பேசிச்சா கஸ்டமர் கேர்ல இருந்து? இல்ல கம்ப்யூட்டர் வாய்ஸ் மாதிரி இருந்தது. அவ்வளவு வெரி மாப்பிளைக்கு. ஏமா பாட்டில் எடுத்து கேச்சு பண்ணி அது அந்த பொண்ணு வந்து வச்சிருன்னு சொல்லுச்சு. வச்சிரன் எப்படிடா கம்ப்யூட்டர் வாய்ஸ்ல எப்படிடா கேட்க வச்சிரன்னு சொல்றதுன்னு? இவன் ஏதோ பொய் சொல்றான்னு நினைக்கிறான். உண்மையை சொல்லுங்க. என்ன நினைச்சுன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். உண்மையை சொல்லுங்க. எனக்கு தெரிஞ்சது சொல்லிட்டேன். உங்ககிட்ட தான் பேசுறாருன்னு நினைச்சேன் நான். சண்டை போட்டு அவன் எவ்வளவு ஒருத்தன் மேல கை வைக்கிறா. நீ பாத்து நிக்கிறிய. உன் ஒய்ஃப் இப்ப எவ்வளவு ஒருத்தன்ற ஒய்ஃப் மேல கை வச்சதுக்கு அப்புறம் இவன் புருஷனா? நீ ஏன் புருஷனா? நீ யாரோ கூட்டிட்டு வந்து மானத்தை வாங்கிட்டு இருக்க, வீட்டை அசிங்கப்படுத்திட்டு இருக்க. நல்லா அந்த குடும்பத்தை வச்சிட்டால நீ. உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். நீ எனக்கு ஜிபே கூட பண்ணிருப்ப. உனக்கு போ முதல்ல அந்த ஆள் கூட செங்க பாருங்களேன். இங்க ஹலோ பாருங்க. கேப்ப இவன் கூட இன்னுமே சேர்ந்தீங்க அவ்வளவுதான் பாத்துக்கோ. வேற மாதிரி ஆயிடும். அப்ப நீ வேற யாரு கூட சேர்த்து விடணும். நீ சேர்ந்து அவங்க வேற யாரும் சேர்க்கணுமா? போட வெளியே. குடிச்சிட்டு ஊர் ரொம்ப வாங்கிட்டு 1 லட்சம் வாங்கி கொடுத்தா 50 ரூபாய் செலவு பண்ண இப்படி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க.